இந்த அருமையான மத்தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட தகப்பனே, இரட்சணிபுரம் ஆலயத்தினுடைய பெண்கள் பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக மக்கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காலை முதல் என் நேரம் மட்டுமாய் சுவாமி நீர் எங்களோடு கூட இடைபெற்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, துய நற்கரணை பந்தியிலே பங்கு கொள்ளவும் உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கவும் இன்னுமாக உம்மை துதித்து பாட உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்போதும் கூட தகப்பனே, எங்களுக்கு நல்ல உணவை நீர் தந்தீர் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மதிய வேளையிலும் நடைபெற இருக்கிற வேதாகம விளையாட்டு போட்டிகள் மற்றும் தகப்பனே கலை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் ஆசீர்வைத்து கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
நம்ம மத்தியிலும் இப்பொழுது நம்ம டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. அவங்கள நம்ம மத்தியில் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதில் நம்ம அவங்கள கரந்தட்டி நம்ம உற்சாகத்தோடு வர வைப்போம். இப்பொழுது நம்ம மத்தியில் அவங்க ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அருள்நாதர் இயேசு இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவரை ஆராதிக்க உங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான நேரத்துக்காகவும் ஆண்டவர் இயேசுவை நாம் இந்த நேரத்தில் நினைத்து கொண்டு நன்றியை சொல்லுவோம். இல்லை, இந்த பாட்டு கேட்டிங்களா? ஓசன் அந்த பாட்டு கேட்டிங்களா? புதுசாங்க, அது பாடிடுவோமா? பாடிடலாமா? சேர்ந்து பாடுவோமா? என்ன வாங்க சேர்ந்து ஆடிடலாம். விளையாட்டு சொல்லலை, உண்மையில் தான். எல்லாருமே யூத்து தான், மனசளவில் எல்லாருமே குழந்தைங்க தான். ஆண்டவர் இயேசு முன்னாடி நீங்கள் உற்சாகமாக இருந்தால் குழந்தை தான் எப்போவுமே, என்ன இல்லையா? சர்ச்சில் இருக்கிறோம், ஏசப்பா பிள்ளைங்க, நம்மளாம் என்ன குழந்தைங்க தானே. உற்சாகமாக பாடலாமா? கைத்தட்டி எழுந்து நின்று ஆடுறேன்னா ஆடுங்க, நான் வேணா ஸ்டெப் சொல்லித்தரேன். பாடலாமா? இந்த பாட்டு நல்ல பாட்டு, சந்தோஷமாக இருங்க. எல்லோரும் எந்திரிச்சு கொஞ்சம் சந்தோஷமாக ஆடிட்டு உட்காரலாமா? சாப்பிட்டுட்டு ரொம்ப கலக்கமாக இருக்க மாதிரி எல்லோரும் எந்திங்க பார்ப்போம். உடம்பு அசைவு இல்லாமல் இருந்தோன்னா உடம்புக்கு வியாதி காரணமே அதுதான். இப்படி நடக்கிறோம், எப்போமாவது நம்ம காலை மேலே தூக்கியிருக்கோமா? இல்லை, இப்படி நிற்கும்போது என்ன செய்யும்? ரத்த ஓட்டம் காலை விட்டு மேலே வராது. முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின், இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். சரியா? பாடலாமா? சந்தோஷமாயி ஸ்டெப் போடணும் எல்லாரும். சந்தோஷமாயிரு ஸ்டெப் போடுங்க, காலை தூக்கி. சந்தோஷமாயிருங்க, எல்லோரும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எல்லோரும் சந்தோஷமாயிருங்க. நல்லா இருக்கா? கொஞ்சம் கையை கலாட்டணுன்னு. நாடுறது நல்லா இருக்கல, உனக்கு உடம்புக்கு நல்லா இருக்கான்னு கேட்டேன். சரி, என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கை கால்கள் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக துருதுருன்னு ஆட்டிகிட்டே இருந்தோம்னா என்ன செய்யும்? நமக்கு வியாதிகள் வராது. நம்முடைய வியாதிகளுக்கு மெயின் காரணம் ரெண்டு. என்னது? சரி, நம்ம உட்காந்துக்கங்க. நம்முடைய உணவு பழக்கங்களும் நம்மளுடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸும் தான் நம்ம உடல் வியாதிக்கு காரணம். சரியா? இப்போ இந்த பாட்டை பாடுறேன். ஹோசன்னா 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 ஹோசன்னா. ஆண்டவரே என் ஆற்றல உள்ளவரே, உம்மில் நான் மகிழ்ந்து களிகூறுவே. ஆண்டவரே என் ஆற்றல உள்ளவரே, உம்மில் நான் மகிழ்ந்து களிகூறுவே. துன்பத்தில் இன்பமாய் துணை வரும் தெய்வம் போற்றி பாடுவோம். துன்பத்தில் இன்பமாய் துணை வரும் தெய்வம் போற்றி பாடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. ஒரு வர்ஷிப் சாங் தான் ஆக்சுவலாக இது. சின்ன குட்டி
வாடிய பயிருக்கு மழை நீரா தேடிய வந்த இறை மகனா ஓசன்னா 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 ஓசன்னா. உலகத்தின் ஒளியா வருகின்றார் வழியும் சத்தியமும் ஜீவனவர். உலகத்தின் ஒளியா வருகின்றார் வழியும் சத்தியம் ஜீவனவர். பவனி செல்கின்ற ராஜாவுடன் ஆடி பாடிய மகிழ்ந்திடுவோம். பவனி செல்கின்ற ராஜாவுடன் ஆடி பாடிய மகிழ்ந்திடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உம்மில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஓசன்னா 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 ஓசன்னா. நன்றி. நாளைக்கு இந்த பாட்டை பாடுங்க என்ன. தேங்க்யூ. பேசிடுவா இல்லை நீ எதுவும் ஹெல்த் பற்றி பேசிடுவேன். ஒரு நிமிஷம் கழிச்சு பேசுகிறேன். சரி, எல்லாம் ரொம்ப சாப்பிட்டு டயர்டாக இருக்கா? ஏன் டயர்டாக இருக்குது தெரியுதா? ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்களோ? இல்லை, உங்கள் என்ன மலர்ந்த சிரிப்பான முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன. சரி, இப்போ அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுகிறேன். இப்போ நமக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் மெயினாக பிரச்சனைகள் என்னெல்லாம்? சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம். ரொம்ப காமனாக வயசு வித்தியாசம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்லாம் சின்ன பிள்ளை வயசுலேயே வருது. சரியா? இதில் நீங்கள் சுகர் ப்ரெஷர் உள்ளவங்க கை தூக்கலாமா? எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கிறத நாங்கள் விரும்புகிறோம், சொல்ல விரும்பலனாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா முன்னால் வந்து என்ன சொல்கிறது, பணக்காரங்க வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் ப்ரெஷரை. இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வயக்காட்டில் வேலை செய்கிற அது ஒன்றுமே புரியாத ஒரு லேடி, அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குது. அவங்களுக்கு நம்மளால் எஜுகேட் பண்ணவும் முடியாது. இப்போ நம்ம இந்தியாவிலே தான் வந்து இருந்தது சுகர் ப்ரெஷர் ரொம்ப. ஏன்னா மக்கள் இனப்பெருக்கம் நம்மகிட்ட தான் ஜாஸ்தி, இந்த வியாதியும் ஜாஸ்தி. இதுக்கு நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் மாதிரி ஆகிட்டோம். நம்ம இந்தியா வந்து உலக அளவில் என்ன வியாபாரம் வேணாலும் செஞ்சால் இப்போ மார்க்கெட்டிங் அப்படி தான் நடக்குது. இந்த ஜாமான் அங்கே விற்றோம்னா இங்கே நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து நம்ம தான் என்ன செய்கிறோம், இப்போ கோல் ஆகிட்டோம். இப்போ அடுத்தபடி இந்த கேன்சர் சொல்லுவாங்கள்ல, கேன்சரும் நம்ம மக்கள்கிட்ட தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு உள்ள கேன்சர்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? ஒரு பாயிண்ட், குர்குரேயா? நிறைய சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் குர்குரே. நம்முடைய தவறான உணவு பழக்கங்களும் நம்முடைய உடற்பயிற்சி இல்லாத செடண்டரி லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான் மெயின் காரணம். இப்போவும் பாருங்கள், நிறைய வந்துட்டு, ஆனால் என்ன செய்கிறோம், சளைக்காமல் நம்ம வந்து மெடிக்கலுக்கு விற்பனை நிறையா கொடுக்குறோம். அங்கே பேக்கேஜாக சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, வலி மாத்திரை அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் பயமே இல்லையா அவங்களுக்கெல்லாம்? எங்களுக்கு ஒரு மாத்திரையை அந்த பேஷண்ட் கொடுக்கணுன்னா அவ்வளோ யோசித்து நாங்கள் கொடுப்போம். எஸ்பெஷலி ஆஃப்டர் 40 இயர்ஸ்ன்னு சொன்னால் வர மாட்டேன் வீடியோ. 40 வயசுக்கு அப்புறம் சின்ன வயசுலேயே முட்டி வலி இருக்குது. க்ளோரி முட்டி வலிக்கல சரியாயிட்டோமா? எந்திரிச்சு ஆடினோன்னே சரியாயிட்டோம். சரி, உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்களும் எல்லோரும் இதே மாதிரி ஆக்டிவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உடம்புல வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நான். அதனால தான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் மீட்டிங் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து ஏன்னா ஒரு டாக்டர் நாங்கள் வந்து ஒரு பப்ளிக்கில் உங்களை வந்து பேசுகிறது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தானே.
சரியா? ஏன் உங்களை பார்த்தோன்னா இவங்களுக்கு இந்த மாத்திரை கொடுக்கலாமா, கிட்னியை பாதிக்குமா, இதயத்தை பாதிக்குமா, நுரையீரலை பாதிக்குமா, எல்லாம் பார்த்து பார்த்து நாங்கள் செய்வோம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்க, ஒரு நிமிஷத்தில் ஒரு வலி மாத்திரையை வாங்கி போடுறீங்க. அப்படி போடுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதனால் அந்த வலி இருக்குது நமக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அதனால் இன்னொன்று, இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அப்போ சொன்னாங்க, பெண்கள் தின வாழ்த்துக்கள் மேடம் ஸ்பெஷலாக உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எப்போவுமே எங்களுக்கு பெண்கள் தின வாழ்த்துக்கள் தான். ஏன்னா நாங்கள் பெண்கள் நல்லா இருந்தால் தான் ஃபேமிலி நல்லாயிருக்கும். உண்மையா இல்லையா? நீங்கள் ஒரு நாள் இழுத்து போற்றி படுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களோட கஷ்டம், வீடு கிடக்கிற நிலமை, நம்ம ஹஸ்பண்டோட நிலமெல்லாம் யோசிக்கங்க. ஸோ உங்கள் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் உங்களை இவ்வளோ பேரை பார்த்து பேசல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு காமனாக உள்ள ப்ராப்ளங்கள் ப்ரெஷர், சுகருக்கு நீங்கள் டயட்டிலே கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். உண்மையில் மெயினாக நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது என்னது, முக்கியமான ஒரு பொருள், நீங்கள் குடிக்கிற காஃபி, டீ, நிறைய சீனி அதில் ஒரு கெமிக்கல் சேர்த்து தான் வெள்ளை கலராக ஆக்குறாங்க. ஸோ வெள்ளை பிள்ளைங்களெல்லாம் நம்பிடாதீங்கன்னு சரி அப்படி சொல்ல வரல. சீனியை அந்த சர்க்கரையிலேருந்து வெள்ளையாக கலராக அழகாக கொண்டு வர்றதுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் கார்சினோஜெனிக். சரியா? அதனால் சீனி வேண்டாமே. நீங்கள் சீனி வீட்டில் இருந்தால் தானே போடணும்னு தோணுது. சீனி வேண்டாம். அதுக்கு பதில் வெறும் பிளாக் டீ அந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. நீங்கள் பழைய காலத்தில் எப்படி சாப்பிடுவாங்க, இஞ்சி டீ, மிளகு டீ, மிளகு பால் அப்படி தானே குடிப்பாங்க. இப்போ குடிக்கிறீங்களா? யாருமே குடிக்கலையா? யாராவது பிளாக் டீ அது சாப்பிடலாம். நீங்கள் போடுறீங்களா? அது கூட நம்ம இம்யூனிட்டிக்கு நிறைய வீட்டில் நிறைய மசாலா ஜாமான் வச்சுருக்கீங்களே, வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, மல்லி கொஞ்சம் போட்டு கொடுங்க. பிள்ளைங்களை அப்படி பழக்கப்படுத்துங்க. பால் தனியாக கொடுங்க. ஆக்சுவலாக நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த டீயில் பாலை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். வேறு எந்த நாட்டிலையும் இந்த பழக்கங்கள்லாம் கிடையாது. அது யார் இப்படி உண்டாக்குனாங்கன்னு தெரில. டீ நல்லது தான். வெறும் பிளாக் டீ, வெறும் பிளாக் காஃபி. இப்போ எங்கள் சரணாலயத்தில் நாங்கள் இருக்கும்போது ஒரு ஃபாரின்லேருந்து 2 பேர் வந்தாங்க. ஒரு 2-3 ஃபாதர்ஸு அங்கே உள்ளவங்க விசிட்டுக்காக வந்திருந்தாங்க. அப்போ காஃபி வேணும்னாங்க. ஒன்றுமே இல்லை, காஃபி பவுடர் தனியாக வச்சுருந்தோம், வெந்நி தனியாக வச்சுருந்தோம். அந்த வெந்நிக்குள்ளே 2 ஸ்பூன் அள்ளி போட்டு கலக்க கூட இல்லை, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. நீங்கள் அப்படி குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கே குடிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி சீனியே சேர்க்காம வெறும் டீ, வெறும் காஃபி. அது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னா அந்த முட்டி வலி, கை வலி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு. ஸோ இனிமேல் வீட்டில் சீனியை டப்பா தூக்கி தூர போட்டுங்க, சீனியே வாங்காதீங்க. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, சுகர் பேஷண்ட்டு நிறைய மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் டே டு டே லைஃப்பில் நாங்கள் பார்க்குறது. மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்றாங்க. ஆனால் டீயில் எவ்வளோமா ஒரு குறைஞ்சி என்ன சொல்லுவாங்க, ஆஃப் டீயா, கொஞ்சம் பேருக்கு அடியில் கிடக்கும் சீனி, கொஞ்சமாக போட்டு குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம உடம்புலையும் நிறைய சீனி இருக்குது. அதுக்கு சீனியை குறைக்க ஒரு மாத்திரையும் சாப்பிட்டுட்டு திருப்பி சீனியை போட்டு குடித்தோம்னா உங்கள் ஹேபிட்டை மாற்றுங்க. நம்ம தமிழ் பாரம்பரிய உணவு பழக்கங்கள் மாதிரி ஒரு சிறந்த உணவு பழக்கங்களை எதையுமே நம்ம உலகத்தில் அளவில் கூட நம்ம பார்க்க முடியாது. ஒரு 10 நிமிஷம். கடவுளின் பரிசுத்த நாமத்தினாலே ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 7 வருஷம் ஆச்சு. இப்போ 8வது வருஷம் குழந்தைய கொடுத்துருக்காங்க கடவுள். கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகியிருந்தேன். அது என்னென்னா டியூப்பில் ஃபார்ம் ஆகிருந்தது. அப்போ டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும்போது லாஸ்ட்டு 2 மாதம் கழித்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். நீங்கள் இப்போ உடனே ஐக்னோடுக்கு போயிருங்க, உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வெடிக்க நிலைமையில இருக்குது, அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிருங்க. உடனே அங்கே உடனே ஸ்கேன் பண்ணி டியூப்பை எடுத்துட்டாங்க. அங்கே சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு டியூப்பு தான் இருக்குது, அந்த டியூப்லேயும் குழந்தை இருந்ததுன்னா திரும்ப உனக்கு ஐவிஎஃப் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறு வருஷம் 4வது வருஷம் என்னென்னா அதே ஒரு டியூப்பை எடுத்துட்டாங்க. அந்த ஒரு டியூப்பு தான் இருக்குது. அந்த டியூப்லேயும் குழந்தை ஃபார்ம் ஆகிருந்தது. அப்போது நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்த்தோம் அந்த இதை. அங்கே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஊசி போடுவோம்மா, இது அபாசனாவதுக்கு ஊசி போடுவோம், ஊசி போட்டு அபாசன் ஆகிட்டு அப்படின்னா நீ திரும்ப கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. அப்போ ஃபஸ்ட் வாட்டி ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு 1 வாரம் கழித்து வர சொல்லியிருக்காங்க. 1 வாரம் கழித்து அங்கே போகிறோம், குழந்தை திரும்பவும் வளர்ந்துக்கிட்டு தாம்மா இருக்குது டியூப்பில் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா நீ இங்கேயே தங்கிடு, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என்னென்னா, உனக்கு நாங்கள் 2வது ஊசி போட்டதே கிடையாது, உனக்கு இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு இருக்குது பார்ப்போம், அப்படி இல்லைன்னா உனக்கு இந்த டியூப்பையும் எடுத்துட்டா உனக்கு நீ கன்சீவ் ஆகிறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது, ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் இப்போ நல்லா ப்ரேயர் பண்ணோம் நைட்டு ஃபுல்லாக.
கடவுள் மறுநாள் காலையில் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அபாசனம் ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னும் 2 நாள் பார்ப்போம், ஃபுல்லாக அபாசனம் ஆன அப்புறம் தான் அவனை வீட்டுக்கு விடுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதை கடவுள் கிருபையினால் 2 வாட்டி எனக்கு உயிரை இயேசப்பா காப்பாற்றி கொடுத்தாங்க. என் தேவாதி தேவனுக்கு நன்றி. அதுக்கப்புறவு ஹாஸ்பிட்டலுக்கே போகலை. அப்படின்னா என்ன செய்ய, இத்தனை வருஷம் ஆகுதுன்ட்டு போன வருஷம் மார்ச் மாதத்தில் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் போன இடத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு மட்டும்தான் டியூப்பில் ஃபார்ம் ஆயிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 1 மாதம் மாத்திரை தாரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தந்துருந்தாங்க. தந்துட்டு 1 மாதம் கழித்து நான் மட்டும் ஹாஸ்பிட்டல் போகிறேன். அங்கே சொல்லிட்டாங்க, உனக்கு இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுமா, உனக்கு ஐயுஐன்னு சொல்லி ஊசி மூலமாக பண்ணுவோம், அடுத்த மாதம் வரும்போது நீ அதுக்கு ரெடியாவான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஒத்தையில் தான் போகிறேன். வரும்போது அழுதுகிட்டே வரேன். இருந்தாலும் மனசு இல்லாமல் எத்தனை ரூபா ஆகும் பைசாலாம் கேட்டுட்டு வரேன். அவங்க சொன்னாங்க கம்மியாக தான் ஆகும், ஆனால் நீ 1 மாதம் மட்டும் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மார்ச் மாதத்தில். அப்போது நான் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஆனுவல் டே வேறு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எங்கள் வீட்டில் பண்ண வேண்டாங்காங்க, நான் பண்ணணுங்க. இவங்க ஒரே சண்டை இருந்ததுக்கும் அந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக எங்கள் 2 பேர்த்துக்கும் சண்டையாக இருந்துச்சு. பண்ணணும் வேண்டாங்காங்க. அவங்க உன் உடம்பு தாங்காதுன்னு சொன்னாங்க. நான் பண்ணியே ஆகணும். ஸ்கூல்லலாம் டீச்சர்ட்டெல்லாம் சொல்லிட்டேன், டீச்சர் ஏப்ரல் லாஸ்ட்டில் பண்ணிவிட்டு மே 1 மாதம் மட்டும் ரெஸ்ட் எடுத்தால் போதும், ஜூனில் ஸ்கூலுக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருந்தேன். அப்போது அவங்களும் சரின்ட்டு, ஆனால் ப்ரேயர் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சேர்ந்து நல்லா ப்ரேயர் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப சண்டை வந்ததும் சொல்லிட்டாங்க, நான் சண்டே ஸ்கூல்லாம் எடுப்பேன். என்ன சொன்னாங்கன்னா, நீ சண்டே ஸ்கூல்லாம் எடுக்காத, சர்ச்சுக்கு போகாத, உனக்கு நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்க அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க என் வீட்டுக்காரங்க. அப்போது சரி இவங்களே இப்படி சொல்லுதாங்களா, நான் இனிமேல் எதுவுமே சொல்லக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லவே கூடாதுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னு அப்புறம் சரி நம்ம ஜெபமே பண்ணுவோம். ஜெபம் எப்போவுமே பண்ணிகிட்டே இருந்தேன். சரி இந்த வாட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. போன வாட்டி பெண்கள் ஞாயிறோடு வந்திருந்தேன். அப்போது கவலையாக இருந்து இயேசப்பா நான் வருஷம் நான் வெறுமையாகவே நான் வாரேனே, அப்போது எனக்கு என்ன செய்யனே தெரியல. நான் அடுத்த வாட்டி வரும்போது குழந்தையோட வரேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் போகலை. மார்ச் மாதத்தில் ஹாஸ்பிட்டல் போனது. அப்புறம் ஏப்ரலில் போவே இல்லை. ஏப்ரல் ஃபுல்லாக டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே ஸ்கூலில் நடந்துச்சு. அப்புறம் மேலே அந்த ஏப்ரலில் பார்க்கவே இல்லை. அப்புறம் மேலே என்னாச்சு அப்படின்னா, நம்ம விபிஎஸ்க்கு வேறு போனோம். இவங்க சொல்லிட்டாங்க விபிஎஸ்க்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ நம்பிக்கை இல்லாமல் இப்படி சண்டை போட்டு கிடக்குமா அப்படின்ட்டு விபிஎஸ்க்கும் போக வேண்டான்ட்டாங்க. அப்புறம் இசப்பா இவங்க எப்படியாவது நீ விபிஎஸ் போக சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அதே போல் 10 நாள் விபிஎஸ் வந்தோம். அதுக்கப்புறம் 1 வருஷமும் அவங்க 1 மாதமும் கேட்டதே கிடையாது. நம்ம வேணால் செக் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டது நாளே கிடையாது. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விபிஎஸ் முடிஞ்சது. வியாழக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கேட்டாங்க, வேணால் போய் பார்ப்போம், அந்த கார்டு வாங்கி செக் பண்ணி பார்ப்போம்னாங்க. ஆனால் 2 கோடு விழுந்துட்டு, அந்த விழுந்தோடனே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் யார்ட்டையுமே சொல்லலை. வீட்டில் சொன்னால் சர்ச்சுக்கு விட மாட்டாங்களே அப்படின்ட்டு வீட்டில் சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்தோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். ஆனாலும் பயம், ஏன்னா 2 வாட்டி டியூப்பில் இருந்தது. ஒரு வாட்டி அந்த ஒரே ஒரு டியூப் தான் இருக்குது. அந்த டியூப்லேயே ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா திரும்ப உனக்கு எடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க டியூப்பை. அதுக்கப்புறம் கடவுள் கிருபையினால் நல்லா ஜெபத்திலே இருந்தோம். சர்ச்சுக்கு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் போய் 45 நாளாவது போய் பார்க்க போகிறோம். அங்கே நல்லபடியாக கர்ப்பப்பையில் தான் இருக்குது குழந்தைன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல முறையில் என் தேவாதி தேவன் எனக்கு ஒரு நல்ல பெண் குழந்தை அந்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்காங்க. ஏன்னா சரி, அடுத்ததாக நம்மளுடைய ரச்சினிபுரம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஒரு நாடகம். சீக்கிரம் வாங்க நாராய். இருப்பாங்களா?
என்னம்மா நீ வந்து உள்ளே வந்து பார்க்குற? கேட்கல. உள்ளே வந்து பார்க்குற. என்னம்மா உங்க லெட்டர் தாம்மா கொடுக்க வந்தேன். வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்களா? இல்லைம்மா, யாரும் இறந்து போகலை. நான் பார்க்குற சீரியலில் தாம்மா ஒரு அடப்பாவமே, சீரியல்ல யாரோ இறந்து போயிட்டாங்களா? அதுக்காமா இப்படி உட்கார்ந்து அழுறீங்க? என்னம்மா சாதாரணமாக சீரியல்ன்ற 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் பார்க்கலன்னா கூட மனசு எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா? 4 வருஷமா சீரியலா? வீட்டு வேலையெல்லாம் பார்க்கீங்களோ என்னமோ. சரி சரி, நான் வந்த விஷயத்தையே மறந்துடுவேன் நினைக்கிறேன். இந்தாம்மா ஒரு லெட்டர் வந்திருக்குது பாருங்க. லெட்டரா? கொரியர் மாதிரி இருக்கே. தங்க ரேட்டு கூடி போச்சுன்னுட்டு சவுதியில் இருக்க எங்கள் மாமாட்ட நகை கேட்டேன், அனுப்பிட்டாரோ? ஐயோ, என்னம்மா ஃப்ரம் அட்ரஸே இல்லை, பாவின்னு போட்டிருக்கு, நீ என்கிட்ட கொண்டு வந்து தரேன். அந்த லெட்டரை யாரோ அனுப்புனாங்க, அட்ரஸ் இல்லாமல் அனுப்பிட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடு வீடாக நானும் ஏறி இறங்குறேன். கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு வந்திருக்கான்னு. ஏமா வீடு வீடா இறங்கினா ஒரு நியாயம் வேண்டாமாம்மா? பாவின்னு எழுதிருக்கு, என்கிட்ட வந்து வந்திருக்கேன். என் பேர் என்னன்னு தெரியுமாம்மா உனக்கு? என்னம்மா உங்க பேர் எனக்கு எப்படிமா தெரியும்? வேற எப்படிம்மா என்கிட்ட கொண்டு வந்து தருவேன்? நான் பாவியா? என்னை பார்த்தா பாவி மாதிரியா தெரியுது? பக்கத்தில் போய் பாரு, பக்கத்தில் ஜெசியக்கா வீடு இருக்கு. எப்பா பாரு அடிதடி சண்டை தான், ஒரே தட்டு தான் பறந்துட்டு இருக்கும். அங்கே போய் கேட்டு பாரு, அவங்களுக்கு தான் தெரியும் பாவினா யாருன்னு. தெரியாம சொல்லிட்டேன். போங்க போங்க, உட்காந்து அழுவுங்க அந்த நாடகத்தை பார்த்து. எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு. சாப்பிடுதாங்க போடுதாங்க, சாப்பிடுதாங்க போடுதாங்க. சே, டெய்லி அதை விளக்கும்னா நான் படுத பாடு இருக்கேன். என்னங்க நின்னுங்க, அது இதுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கேங்களா? சரி, எந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம். ஏதோ பக்கத்து வீடுன்னு சொன்ன Yeah.
இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான் இருந்தேன். இந்த 4 வீட்டுக்கும் நான் போக தான் செஞ்சேன். ஆனா இந்த வீட்டுல என்ன பண்ணாங்க, ஒரே அடி இடி அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க வீட்டுல சமாதானமே இல்லாம இருந்துச்சு. அவங்க என்னன்னா நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றாங்க, ஆனா தன்னோட பாவத்தை அவங்க உணரவே இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா வாய்டு பிரேயர்ல ஒரு சிஸ்டிகரை நினைச்சிருக்காங்க, ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, சிஸ்டிகரை நினைக்கிறேன் நான் செஞ்ச பாவத்தை ஒத்துக்கல. அவங்கள பாத்தீங்கன்னா ஒரே நாடகம், அதுல வேற ஒரு பெருமை, 4 வருஷமா நாடகம் பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட பெருமை கிறிஸ்தவருக்கு தேவையா? நீங்க சிந்திங்க, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. தான் பாவி என்று யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அதுவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம வேதத்துல சொல்லப்பட்டது 1 கொரிந்தியர் 10:12 தான் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள்னு வசனம் சொல்லுது. அப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா சவுலாவே இருந்த பவுலை தேசம் வந்து மாத்தினாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாவிகளில் பிரதான பாவிகளான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சவங்க, வல்லமையா ஊழியம் செஞ்சவங்க, தன்னைத்தானே பாவி தாழ்த்தினாங்க. அதுபோல ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். எல்லாருடைய பாவங்கள் இருக்கதான் செய்யும். அந்த பாவத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போம்னா நிச்சயமா தேவனுடைய உயர்த்தி நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கொடுக்கட்ட இருக்கு 2 கொழுக்கட்டை 10 ரூபா. யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க சீக்கிரமா எங்கே போட்டானுங்க? நல்லா கவனிங்க. 30 வயசுக்கு உள்ளவங்க வந்து அந்த சைடு போயிருங்க. இதுல வந்து 30 இருக்கிற வயசுலவங்க இந்த சைடு, 50 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த சைடு உட்காந்துருங்க. சரியா? சீக்கிரமா உட்காருங்க, சீக்கிரமா கொழுக்கட்டை வாங்கிடுங்க. முப்பது வயசுக்கு கீழே வரமா பின்னாடி வந்தாங்க. 30 50 கீழே வந்தாங்க. 40 வயசு 30 வயசுக்கு கீழே வந்தாங்க பின்னாடி. 50 வயசுக்கு மேலே வந்தாங்க இங்கே வருவோம். 50 வயசுக்கு மேலே வந்தாங்க இங்கே வருவாங்க. சீக்கிரம் ஜோஸ் கொழுக்கட்டைக்கு பைசா வச்சிருக்காங்க தந்துருங்க, ஏன்னா மறந்துடும். நீங்கள் தந்துட்டீங்கன்னா மறக்காது. 30 வயசுக்கு பின்னாடி வாங்க.
சாமியை அந்த மரியாதை செலுத்துகிறேன். எத்தனை டன்னாக இருந்துட்டு எழுதுங்க.